உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை பொருந்திய உம்முடைய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன். வாஞ்சை உள்ளவன் மேல் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன கர்த்தர் இந்த அருமையான மாலை வேளையிலும் உங்களையும் என்னையும் நிரப்ப போதுமானவராயிருக்கிறார். இந்த கடந்த 7 மாதங்களும் தேவன் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்தாரே. எவ்வளவு நல்ல தேவன்! அவரை துதிக்காமல் நம்மால் இருக்க முடியாது. வேத வார்த்தை சொல்லுகிறது, இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று. சற்று நேரம் விடுதலையோடு வாய்களை திறந்து கரங்களை உயர்த்தி அந்த நல்ல தேவனை ருசி பார்த்தவர்களாக சற்று நேரம் அவரை துதிப்போமா? ஆமென். சர்வ வல்லமை உள்ள தேவனே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. நீர் ஒருவரே ஆண்டவரே, எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை உடைய தேவனா இருக்கிறீரே, உம்மை துதிக்கிறோம். நீர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் என்கிறதான நாமத்தை உடையவராய் இருக்கிறீரே, உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. நித்தியானந்தம் உள்ள ஏக சக்கராதிபதியாக அண்ட சராசரங்களை ஆளுகை செய்கிற நல்ல தேவனா இருக்கிறீரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. இருளின் ராஜ்யத்திலிருந்து எங்களை வேறு பிரித்து உம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்தில் எங்களை சேர்த்தருளினீங்களே, நீர் எத்தனை நல்ல தேவன் ஐயா, உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, அந்தகார இருளிலிருந்து எங்களை ஆண்டவரே பிரித்தெடுத்து ஆண்டவரே கர்த்தாவே அப்பா, அந்த நாளிலும் கூட ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் நிறுத்தி அழகு பார்க்கிற நல்ல தேவனாய் இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை போல நல்ல தேவன் இல்லையப்பா. ஆண்டவரே, எங்களுக்காக ஒருவரும் விண்ணப்பம் செய்யாத வேளையில ஆண்டவரே எங்களுக்காக இறங்கி வந்து எங்களை ஆண்டவரை பரிசுத்தப்படுத்தி உம்முடைய இரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரித்து நீதிமான்களாய் மாற்றி பிதாவோடு ஒப்புரவாக்கினதை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். உம்முடைய நாமத்தை உயர்த்தி ஆண்டவரே, நீர் நல்லவர் அப்பா, உம்மை போல நல்ல தேவன் இல்லை என்று சொல்லி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. லார்ட், we thank you அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி 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 ஹல்லேலூயா. அப்படியே அந்த நன்றி உள்ள இருதயத்தோடு இந்த நல்ல தேவன் அப்பா, உம்மை போல வேற தேவன் இல்லை என்று சொல்லி உயர்த்தி இந்த பாடலை பாடி இந்த ஆராதனையை துவங்குவோம். ஆமென். ஆமென். நல்ல தேவனே, ஸ்தோத்திரம் ஐயா. எல்லா நாமத்திற்கும் மேலானவர், எல்லா மகிமைக்கும் நீ பாத்திரர். எல்லா நாமத்திற்கும் மேலானவர், எல்லா மகிமைக்கும் நீ பாத்திரர். உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை. கரங்களை உயர்த்தி பாத்திரர் தகப்பனே, இந்த அருமையான மாலை வேளைக்காக நன்றி. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே நாங்கள் நிச்சயமாய் சொல்ல முடியும், உம்மை போல நல்ல தேவன் வேறு யாரும் இல்லை தகப்பனே. உளையான சேற்றிலே வாழ்ந்து கொண்டிருந்த எங்களை தேவனே உம்முடைய அன்பின் நிமித்தம் ஆண்டவரே, மிகுந்த இரக்கத்தின் நிமித்தம் எங்களை தெரிந்து கொண்டீரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
இந்த அருமையான மாலை வேளையில் அப்பா இந்த ஆராதனைக்கு எங்களை தகுதிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஒரு விசயமாய் கூட எங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாக உம்முடைய பாதத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய தேவன் நல்லவர். ஆமென். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. காலைதோறும் அவருடைய கிருபை நமக்கு புதிதாய் இருக்கிறது. ஆமென். அவருடைய கிருபை இல்லைன்னா இந்த நாளில் நிச்சயமாக நாம சொல்ல முடியும் நாம இல்லை. ஆமென். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபையா இருக்கிறது. வேதவசனம் சொல்லுகிறது, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நிச்சயமாகவே நாம் கிருபையை உணர்ந்த ஜனக்கூட்டமாக இருக்கிறோம். கரங்களை தட்டி இந்த நல்ல தேவனுக்கு பாடி அப்பாவும் கிருபைகளால் என்று சொல்லி அவரை நாம் பாடி அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஆமென். கரங்களை தட்டி பாடலாமா? ஆமென். அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளால் என்னை அழைத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே, அப்பா
கரங்களை தட்டி அந்த நல்ல தேவனுக்கு நன்றி செலுத்தலாமா? ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது, நம்மிடத்திலே அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ஆசாரியர்களும் ராஜாக்களுமாக நிறுத்தின அவருக்கே மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. இந்த நாளிலும் கூட அவர் நம்மை ராஜாக்களும் ஆசாரியருமாய் நிறுத்தியிருக்கிறார். அவர் நம்மை முந்தி சிநேகித்ததன் நிமித்தம் இந்த நாளிலே அவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். ஒருவேளை நம்முடைய குற்றங்களை அவர் மன்னியாமல் இருந்திருந்தால் நமக்கு இந்த நித்திய ஜீவன் கிடைத்திருக்க. ஆனால் கர்த்தர் நம்மேல் இரக்கம் வைத்தவராக அந்த நாளிலே சிலுவையிலே தம்மை ஒப்பு கொடுத்தது நிமித்தம் அவருடைய இரத்தத்தை சிந்தி நமக்கு வெளியேற பெற்ற ரட்சிப்பை சம்பாதித்த நிமித்தம் இந்த நாளிலும் அவருடைய பிள்ளைகளாக நாம் இங்கே அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். எவ்வளவு நல்ல தேவன்! அவருடைய அன்புக்கு முடிவே இல்லை. இந்த நாளிலும் கூட அந்த அன்பை உணர்ந்தவர்களாக கரங்களை தட்டி என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே என்று சொல்லி அவரை உயர்த்தி நாம் பாடுவோம். ஆமென். கரங்களை தட்டுவோம். ஆமென். என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவி நீ குற்றம் நீங்க பிரித்தெடுத்தீ
உயர்த்தி ஆமென் அவருடைய இரத்தத்தினாலே நம் பிதாவோடு ஒப்புரவாக்க செய்தாரே. சற்று நேரம் கரங்களை உயர்த்தி அவரை துதிப்போமா? நன்றி செலுத்துவோம். இருதயத்தின் ஆழத்தில் தகுதி இல்லாத நம்மை அவர் தகுதிப்படுத்தினாரே. நன்றி அப்பான்னு சொல்லுவோமா வாய்களை திறந்து? ஆமென். மாம்சமான திரையை அன்று அவர் கிழித்து ஒப்பு கொடுத்தது நிமித்தம் அவர் புதிய மார்க்கத்தை உண்டு பண்ணி பிதாவோடு நாம் சேருகிற ஸ்லாக்கியத்தை உண்டு பண்ணினாரே. எவ்வளவு நல்ல தேவன். ஆண்டவரே நன்றி அப்பா. நன்றி செலுத்தலாமா? இருதயத்தின் ஆழத்தில் சற்று நேரம் நன்றி செலுத்தலாமா? அவருடைய சமூகம் நமக்கு விலக்கப்பட்டிருந்தது. ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டு நீதிமான்களாய் மாற்றி அவருடைய சமூகத்துக்குள்ளாக நுழைகிற பாக்கியத்தை பெற்றோம். ஆமென். நன்றி அப்பா. நன்றி நன்றி நன்றி. எல்லோரும் கரங்களை தட்டி இந்த நல்ல தேவனுக்கு நன்றி செலுத்தலாமா? நன்றி அப்பா. நன்றி நன்றி நன்றி. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. நாம் அப்படியே எழுந்து நின்று நம் நன்றி 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 என்று துதிக்கிறோம் என்று சொல்லி இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை துதிப்போமா? ஆமென். அவர் செய்யாத நன்மைகள் இல்லை. ஆமென். அவருடைய நன்மைகளை சொல்லி அவரை துதிக்கணும்னா இந்த ஆயுசு நாட்கள் போதாது. ஆமென். அவ்வளவு நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறார். ஒருவேளை நாம் நினைக்கலாம் நம்முடைய சூழ்நிலைகளிலே நாம் எப்படி கடந்து வந்தோம். அவர் நமக்கு நன்மை செய்திருக்கிறபடினால தான் நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த நாளில் அவர் செய்த நன்மைகளை உணர்ந்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி நன்றி என்று துதிக்கிறேன்ப்பா. ஏன்னா நீங்க ஒருவரே எல்லா துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரராக இருக்கிறீர். ஆமென். கரங்களை தட்டி பாடுவோம். ஆமென். நன்றி நன்றி என்று துதிக்கிறேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி ஐயா
தேவனா இருக்கிறபடினால் கரங்களை தட்டி நம் நன்றி செலுத்துவோம். ஆமென். ஹல்லேலூயா. தேவனுக்கு ஏற்ற பலிகள் நொறுங்குண்ட ஆவி, அதே போல நொறுங்குண்ட இருதயத்தையும் நறுங்குண்ட இருதயத்தையும் அவர் புறக்கணியாத நல்ல தேவனா இருக்கிறார். நாளிலும் கூட நாம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே உம்மை போல மாற இருக்கிற இடங்கள் ஆண்டவரே அநேகம் உண்டு. அப்பா அப்பா, நீர் வரும்போது உம்மை போல நாங்கள் இருக்கிற போதுதான் மோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட முடியும். அப்பா, ஒருவேளை இந்த நாளில் நம்முடைய பாவத்தின் நிமித்தமும் நம்முடைய மீறுதல்களின் நிமித்தமும் அவருடைய சமூகத்தில் நாம் சேர முடியாதபடி இருப்போமே, ஆனால் இந்த வேளை நாம் எடுத்துக்கொள்ளலாம், ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே கர்த்தாவே, அப்பா, அன்று தேவன் சகரியா தீர்க்கதரிசிக்கு ஒரு தரிசனத்தை காண்பிக்கிறார். பிரதான ஆசாரியன் ஆகிய யோசுவா அழுக்கு வஸ்திரம் தரித்திருக்கிறான். தேவ சமூகத்திலே தேவ தூதனுக்கு முன்பாக நிற்கிறான். பிசாசானவன் குற்றப்படுத்துகிறான். ஆனாலும் தேவன் அந்த அழுக்கு வஸ்திரத்தை அவனுக்கு நீக்கி தேவன் அவனுக்கு நல்ல வஸ்திரத்தை கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். ஒருவேளை அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில் நாம் கடந்து வந்திருப்போம். ஆனா நம்முடைய தேவன் அவர் இரக்கங்களிலே ஐஸ்வர்யம் உள்ளவர். ஆமென். அவருடைய மிகுந்த கிருபையின்படி நமக்கு இறங்குகிற தேவன். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவர் நம்மை மன்னிக்க இன்றும் உண்மை உள்ளவராய் இருக்கிறார், போதுமானவராய் இருக்கிறார், சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். சற்று நேரம் அப்படி ஒப்புக் கொடுக்கலாமா? கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, என் மீறுதல்களை எனக்கு மன்னித்தருளும். ஆண்டவரே கர்த்தாவே, என்னுடைய குற்றங்களை எனக்கு மன்னித்தருளுங்க. அப்பா, இப்படி பரிசுத்த ரத்தத்தினாலே கழுவுங்கப்பா. பாவங்களை என்ன கழுவி அப்பா, ரத்தாம்பர சிவப்பா என் பாவம் இருந்தாலும் தேவ சமூகத்துல நான் உண்மையாய் ஒப்பு கொடுக்கும் போது பனியை போல வெண்மையாய் மாற்ற நல்ல தேவனிடத்திலே நான் வேண்டிக் கொண்டிருக்கிறேன் என்கிறதை உணர்ந்து நாம் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் இந்த நாளிலும் கூட சுத்த இருதயத்தை அவர் நமக்கு தர உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். வாக்கு பண்ணியிருக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆண்டவரே, என் பலவீனங்களின் நிமித்தம் அல்ல, ஆண்டவரே, நீர் யார் என்று நான் அறிந்ததின் நிமித்தம் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஏனால் என்னால முடியாது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, அவருடைய ஆவியினாலே ஆகும் என்று வாக்கு கொடுத்தவரை விசுவாசித்து இந்த மாலை வேளையில் அப்பா நான் என்னை தருகிறேன் என்று சொல்லி இந்த நாளிலும் கூட இந்த பாடலை பாடி, ஆண்டவரே, என்னை உம்முடைய ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரியும் அப்பா. நான் ஆண்டவரே உமக்கென்று வாழ ஆண்டவரே என்னை தருகிறேன் என்று சொல்லும் போது கர்த்தர் நிச்சயமாகவே நாம் வேண்டிக் கொள்ளுகிற பிரகாரம் நம்மை நடத்த போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். ரத்தத்தாலே இருதயத்தின் ஆழத்திலிருந்து கேட்போமா? சுத்திகரியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆவியாலே என்னை கழுவும் ரத்தத்தாலே சுத்திகரியும் ஆவியாலே என்னை கழுவும் சுத்தமாவே சுத்திகரியும் தூய்மையாவே என்னை கழுவும்
பரிசுத்த பிதாவே, இந்த அருமையான ஆண்டவரே மாலை வேளைக்காக நன்றி. ஆண்டவரே, எங்களை ஆதியிலே நீர் முன்குறித்ததான நோக்கம் ஆண்டவரே உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை போல நாம் மாற வேண்டும் என்றுதான் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுத்திருக்கிறோம். தகப்பனே, உம்முடைய ஆண்டவரே ஒவ்வொரு குணாதிசயங்களையும் நாங்கள் ஆண்டவரே வாழ்ந்து காட்ட எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, தொடர்ந்து உம்முடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறோம். எங்கள் இருதயங்களை திறந்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் தகப்பனே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன், வாழ்த்துகிறேன். நல்ல நம்ம அன்றைக்கி அந்த பாடல்களை பாடினோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரியிலே நமக்கு சம்பந்தித்த ஆசீர்வாதங்களையும் விசேஷமாக இரத்தத்தால் நமக்கு கிடைத்த பாக்கியங்களை நம்ம அநேக பாடல்கள் மூலமாக நாம் பாடினோம். இயேசு ரத்தம் வெளியேறப்பட்ட ரத்தம், இயேசு ரத்தம் அது இன்றைக்கும் ஜீவனுள்ள ரத்தமாக அது இருக்கிறது. அதனால் இந்த இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் நம்ம எல்லாரும் மீட்கப்பட்டோம். அந்த இயேசு ரத்தத்தால் மீட்கப்பட்டதெல்லாம் இந்த நாளையில் நம்ம ஒரே குடும்பத்தின் பிள்ளைகளாக நம்ம கூடி வந்திருக்கிறோம். அதனால் இன்றைக்கு அந்த ரத்தத்தை குறித்து நம்ம இயேசு ரத்தத்தால் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம சம்பாதித்த ஆசீர்வாதங்களை இன்றைக்கு பார்ப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 20வது வசனம் படிங்க. போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது என்றார். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய ஊழியத்தெல்லாம் முடித்து தம் மரணம் அடைகிறதுக்கு முன்பாக அவர் தன்னுடைய சீஷர்களோடு அவர் கர்த்தருடைய பந்தியை அவர் ஆசரிக்கிறார். அப்போது அவர் அந்த பாத்திரத்தை, அந்த நம்முடைய அவருடைய இரத்தத்துக்கு அடையாளமாக இருக்கிற அந்த ரசத்தை, அந்த பாத்திரத்தை அவர் எடுத்து அவர் சொல்கிறாரு, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அப்போது புதிய உடன்படிக்கையின் ரத்தமாக இருக்குதுன்னு சொல்லும் போது, அப்போ பழைய உடன்படிக்கை ஒன்று இருக்குதுன்னு ஒன்று இருக்குது இல்லையா? டூப்ளிகேட்டுன்னு சொல்கிறாங்க, அப்படின்னா அங்கே ஒரிஜினல் ஒன்று இருக்குதுன்னு அர்த்தம், ரைட்? அதே மாதிரி புதிய உடன்படிக்கையின் போது பழைய உடன்படிக்கை ஒன்று இருக்கிறது. அந்த பழைய உடன்படிக்கை என்ன? நம்முடைய தேவன் நம்முடைய சாயலிலே மனுஷனை சிருஷ்டித்து ஏதேன் தோட்டத்தில் அவனோடு உறவாடினார், நித்திய ஜீவனை கொடுத்தார். அவன் நம்முடைய சாயலிலே தம்முடைய மகிமையினால் அவனை நிறைத்து இவ்விதமாக அவனோடு உறவாடி கொண்டு வந்தார், வாசம் செய்து வந்தார். ஆனால் மனுஷன் பிசாசுக்கு செவி கொடுத்து ஆண்டவரை கட்டளை கீழ்ப்படியாமல் போனதுனால அவருடைய சமூகத்திலிருந்து அவன் விலக்கப்பட்டான். பட்டுட்டு அவர் அந்த ஏதேன் தோட்டத்தை ஒரு சுடரிலி பட்டை தூதனால் அவனை அங்கே காத்து கொண்டார். அப்போது மனுஷன் நம்ம சிருஷ்டித்த நம்ம ஆஸ்வதிக்கிற நம்ம வழிநடத்துகிற அந்த தேவனை விட்டு விலகிவிட்டான். அவருடைய ஐக்கியத்திலேருந்து சமூகத்திலேருந்து விலகி விட்டான். இருந்தாலும் நம்முடைய பிதாவாகிய தேவன் நம்ம அன்பினால் அவருடைய வாஞ்சை எப்போதுமே நம்மளோட மனுஷோட வாசனை செய்கிறது. அதான் பாடுறோம், இதோ மனுஷரின் மத்தியில் வாசனை தேவாதி தேவனை பாடுறோம். அவருக்கு எப்போதுமே மனுஷனோட வாசம் பண்ணுறது தான் அவருக்கு இஷ்டம். அப்போது அந்த திருமணமாக அந்த ஐக்கியத்தை உண்டு பண்ண வேண்டும் சொல்லிட்டு, ஆனால் நம்முடைய தேவன் பரிசுத்தமுள்ள தேவன். அவன் பாவம் செய்ததுனால தேவனுடைய சமூகத்திலிருந்து பெருகப்பட்டான். அவரை பார்க்க முடியாது, தரிசிக்க முடியாது, கர்த்தரோடு பேச முடியாது, தேவனும் மனுஷனோட பேச முடியாது. அது நம்ம தேவனையும் நம்மையும் பிரித்தது எது? பாவம், நம்முடைய அக்கிரமம். அப்போது அதற்கு ஒரு பரிகாரத்தை நம்முடைய பிதாவாகிய தேவன் உண்டு பண்ணினார். அது என்ன? ரத்தம் சிந்தது இல்லாமல் பாவம் நன்பியாக மீட்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியமத்தை அவர் வைத்து
அந்த ரத்தம் யாருடைய ரத்தம்? தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய அந்த ஸ்திரீயின் வித்துவாகிய இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தை அவர் அன்றைக்கே அவர் சொல்லிவிட்டார். அதற்கு அடையாளமாக ஒரு ஆச்சரிப்பு கூடாரத்தை உண்டாக்கி, ஆச்சரிப்பு கூடாரம் அந்த டாபிக் பெரிய டாப்பிக்கு, மோசேக்கு கட்டளையிட்டு ஒரு ஆச்சரிப்பு கூடாரத்தை உண்டாக்கி, அந்த ஆச்சரிப்பு கூடாரத்தில் மக்கள் தங்கள் செய்த பாங்குகளுக்காக அவர்கள் அவங்க தகுதிக்கு ஏற்ற ஒரு அனிமலை காளையோ ஆடையோ இல்லை குராவியோ புறாவையோ அவர் கொண்டு வந்து அவர்களுக்கு அங்கே பலியிட்டு அதுக்கு தங்களுடைய பாவத்துக்கு அவர்கள் நிவாரணம் செய்தார்கள். ஆனால் அந்த இது வழக்கமாக நடக்கும். ஆனால் மக்கள் ஜனங்கள் எல்லாருடைய பாவத்துக்காகவும் அந்த பிரதான ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு காளை அடித்து இரத்தத்தினால அவன் எடுத்து கொண்டு அவனுடைய பாவத்துக்காகவும் மனுஷர் எல்லாருடைய பாவத்துக்காகவும் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் அவன் பிரவேசித்து வருஷத்துக்கு ஒரு முறை ஜனங்கள் எல்லாருடைய தன்னுடைய பாவத்துக்காகவும் மனுஷர் எல்லாருடைய பாவத்துக்காகவும் ஒரு நிவாரணம் செய்து வந்தார். அப்போது அந்த நியமம் தான் நமக்கு அந்த எபிரேயரில் நமக்கு சொல்லுது. எபிரேயர் 9:22 முதல்ல படிங்க. நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. அப்போது இயேசு அந்த ஒரு நியமத்தை, அந்த ஒரு பரிகாரத்தை நம்முடைய பிதாவாகிய தேவன் அங்கே நியமித்துட்டார். அப்போது ஜனங்கள், நான் சொன்னது போல் ஜனங்களாம் தங்களுடைய பாவத்துக்காக அங்கே போய் பலி செலுத்தி தங்களுடைய பாவத்தை அவங்க பாவ மன்னிப்புக்காக அவங்களுக்கு ஒரு திருப்தி ஏக்குவேன். நான் பாவம் செய்தேன், அதுக்கு நான் பரிகாரம் செலுத்திட்டேன், அவங்களுக்கு ஒரு நிம்மதி. ஆனால் அது ஒரு பூரணமான ஒரு பரிகாரம் கிடையாது. ஏன்னு கேட்டால், பாவம் செய்தது யார்? மனுஷன்தான் பாவம் செய்தான். ஆனால் இவன் மனுஷன் பாவம் செய்துட்டு ஆடியோ மாடியோ ஒன்று பலி செலுத்திட்டு தான் பாவம் மன்னிச்சிட்டுன்னு அவனை நினச்சி விடக்கூடாது. அதனால் மனுஷன் செய்த பாவத்துக்காக ஒரு மனுஷன்தான் பலி ஆகணும், மனுஷன்தான் பலி, அப்போ தான் அது கரெக்டு. ஆனால் உங்களை மாதிரி என்ன மாதிரி நான் செய்த பாவத்துக்கு இன்னொரு பலியானா அது என் பாவத்துக்கு அது சரி, அது சரியாயிடுச்சு. ஆனால் அப்படி பண்ணது உலகத்தில் மனுஷன் இருக்க மாட்டாங்க இல்லையா? அப்படி இந்த சிஸ்டம் நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பாப்புலேஷனால் எல்லாம் கஷ்டப்படுறாங்க, ரைட்? ஆனால் என்ன பண்ணுவான், அவன் பாவிச்சு மற்றவனை பலி எட்டு போயின்னு இருப்பான் இல்லையா? பணக்காரங்களாம் அவனுக்கு காளையோ ஆடு வாங்கிறதுக்கு அவனுங்களுக்கு கஷ்டம் இல்லை. ஆனால் ஆண்டவர் இதெல்லாம் பார்த்தா பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படியாக சர்வலோகத்தின் பாவத்தையும் சுமந்து தீர்த்து நாங்கள் ஒரு பெரிய ஒரு பாவ நிவாரணம் செய்யும்படியாக நம்முடைய நம்ம குமாரனாகிய நம்ம ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து பூலோகத்தில் வந்து அவர் நமக்காக பாடுபட்டு சிலுவையிலே அவர் மரணத்தை ஏற்றுக்கொண்டு தன் முழு ரத்தத்தையும் சிந்தி இவ்விதமாக ஒரு நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அப்போது ஒருத்தர் செய்த பாவத்தினால எல்லார் பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னா அவர் சாதாரண ஆள் இல்லை. நம்மை படைத்த ஆண்டவர், நம்ம சிருஷ்டித்தவர், அவர் தேவாதி தேவன். அவர் தன்னுடைய ரத்தத்தை சிந்தினால இன்றைக்கு நம்ம உலகத்தில் எல்லாருடைய பாவமும் மன்னிக்கப்பட்டது. அது கேள்வி கேட்கறதுக்கு யாருமே கிடையாது. அதனால தான் அந்த 9ஆம் அதிகாரம் 12 மட்டும் படிங்க, டைம் ஆகிடும். வெள்ளாட்டுக்கடா, இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அல்லேலூயா. அப்போது
இந்த இயேசு கிறிஸ்து தன்னை தாமே ஒப்பு கொடுத்து தன்னை பலியாக அர்ப்பணித்து அவர் ரத்தம் சிந்ததினாலே, அந்த ஒரே இரத்தத்தினாலே, அந்த ஒரே பலியினாலே நம்ம எல்லாருடைய பாவத்தை மன்னித்து இவ்விதமாக நமக்கு நித்திய மீட்பை அவர் உண்டு பண்ணினார். அதனால் இப்போது நம்ம பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அவர் அந்த இயேசு ரத்தத்தால் நமக்கு ஆண்டவர் என்னத்தை சம்பாதித்தார் என்பதை நம்ம விசுவாசிக்கும் போது விசுவாசித்தால் போதும். அப்போது இப்படி நம்ம செய்ததுனால தான் இன்றைக்கு இப்படி வந்து உட்கார்ந்து இன்றைக்கி கர்த்தருடைய பந்திக்கு நம்ம ஆயத்தமாக நிற்கிறோம். அப்போது இயேசு கிறிஸ்து அவர் நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அது விசுவாசத்தின் மூலமாக ஏற்றுக்கொண்டவர் எல்லாருக்கும் பாவ மன்னிப்பாகிய மீட்பு உண்டு. அல்லேலூயா. சரி, இந்த அவர் ரத்தத்தால் நமக்கு கிடைத்த ஆசீர்வாதங்களை நம்ம சீக்கிரமாக பார்ப்போம். முதல் பாயிண்ட் போகணும். எபேசியர் 1:7. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. முதலாவது இயேசு ரத்தத்தால் நம்மளுக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன? பாவம் மன்னிப்பாகிய மீட்பு. அப்போது அந்த மீட்பை நம்ம எப்படி ஏற்றுக்கொள்கிறோம்? விசுவாசத்தினாலே நம்ம அதை ஏற்றுக்கொள்கிறோம். நம்ம யாரும் இயேசு கிறிஸ்துவை பார்க்கல, அவர் இறந்ததை பார்க்கல. இருந்தாலும் கிருபையாக தேவன் நமக்கு ஒரு 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 கிருபை கொடுத்தாரு. என்ன கொடுத்தாரு? அந்த விசுவாசத்தை நம்பிக்கை கொடுத்தாரு நம்மளுக்கு. இந்த எத்தனை பேர் இந்த விசுவாசிக்காமல் எத்தனை பேர் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க. ஆனால் இங்கே இருக்க அநேகருக்கு அந்த ஒரு பெரிய ஞானம், அந்த அறிவு, அந்த விசுவாசத்தை ஆண்ட கொடுத்ததுனால அதுவும் கிருபையாக தான் நம்ம கொடுத்துக்கிறார். அதனால தான் இன்றைக்கி நம்ம ஒரு தைரியமாக அவர் கர்த்தருடைய பந்தியில் எடுக்க நம்ம வந்திருக்கிறோம். அல்லேலூயா. ரட்சிப்பே கிருபை. அந்த கிருபையை கொடுக்கறதுக்கு ஒரு கிருபை. அல்லேலூயா. அதை தான் நம்ம பெற்றிருக்கிறோம். ரைட். சரி, அப்போது சரி, இப்போ தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது யோவான் 1:7. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அல்லேலூயா. இயேசு ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை அது சுத்திகரிக்கும். அப்போது இந்த இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கும் போது நம்ம பாவம் மன்னிக்கப்பட்டதும் அல்ல, அதை நம்ம நினைக்கூறும்படியாக, ரைட், அந்த ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நம்ம நினைக்கூறும்படியாக இந்த நாளில் நம்ம வந்து அப்பமாக ரசமாக நம்ம அதை நினைத்து நம்ம புசிக்கிறோம். அப்போது இதை பண்ணும்போது நம்மளுக்குள்ள ஒரு பெரிய ஒரு சமாதானம், ஒரு பலன் நமக்கு கிடைக்கிறது. எபிரேயர் 12:24. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும் ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தம் ஆகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். அப்போது இன்றைக்கு நம்ம சும்மா வெறும் பந்திக்காக மட்டும் அந்த இன்றைக்கு மட்டும் இந்த பந்திக்காக மட்டும் நம்ம வரல. இந்த இயேசு ரத்தம் அது இன்றைக்கும் ஜீவனுள்ளதாக இருக்கிறது. அல்லேலூயா. அதில் இருந்த அந்த யோவான் 1:7 பார்க்குறோம். அவர் அது ஒன்று படிக்காத. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அப்போது அன்னைக்கு மட்டும் இல்லை, அன்றைக்கி விசுவாசிக்கிறோம், அன்றைக்கி மட்டும் இல்லை, ஆண்டவருடைய ரத்தம் கிரியை செய்கிறது. நம்ம உலகத்தில் தான் இருக்கிறோம். நம்ம தெரிந்தோ தெரியாமல் நம்ம சில பாவங்களை நம்ம செய்கிறோம். ஆண்டவர் விரும்பாத காரியத்தை நம்ம செய்கிறோம். தண்டனைக்கு உரிய காரியத்தை செய்கிறோம். அதை
இந்த பரிசுத்தமுள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அப்போ அவர் வந்து நம்ம ஒரு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு, நான் போய் உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், அதை முடித்துட்டு நான் வந்து உங்களை என்னோட சேர்த்துக்கொள்ளுவேன் என்று சொல்லி போன ஆண்டவர் வரப்போகிறார். அவர் வரும்போது இனி நமக்காக மறிக்கிறதுக்காகவோ கிருபையுள்ள தேவனாகவோ இரக்கமுள்ள தேவனாகவோ அவர் வரப்போறதில்ல. அவர் பரிசுத்தமுள்ள மனிதனாக வரப்போறதில்ல, பரிசுத்தவராக. ஆமாம், அவர் நம்ம நியாயத்திருக்கிறவராக அவர் வர போகிறார். அப்போ அதுக்காக நம்ம எப்போதும் ஆயத்தமாக இருக்கணும். ஆனால் இப்போ நடக்கிற காரியங்களான்னு பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல. ஆனால் ஒன்று தெரியுது நம்மளுக்கு, நம்ம கடைசி காலத்தில் இருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்போனாலும் வருவார். ஆனால் அவர் எப்போனாலும் வரலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ எப்போதும் நீ ஆயத்தமாக இரு, எப்போதும் ஜெபம் பண்ணி ஆயத்தமாக இரு. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது என்கிற எண்ணம் நமக்கு எப்போதுமே இருக்கணும். ஆனால் இல்லை, நம்ம யாரா பார்க்குறாங்களோ இல்லையோ, நம்முடைய ஒவ்வொருத்தருடைய ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருத்தருடைய இருதயத்தின் எண்ணமும் வாஞ்சியும் நோக்கமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். நான் அவர் வருகையில் அவரோடு நான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று அந்த ஒரு நம்பிக்கை, அந்த ஒரு பயம் நம்ம இருக்குமானால் நம்ம பாவம் செய்ய மாட்டோம். ஆமென். அதனால் அது முதல்ல. ரெண்டாவது ஆசீர்வாதம் ரோமர் 5:9. இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அல்லேலூயா. அவருடைய இரத்தத்தினாலே நாம் என்ன ஆக்கப்பட்டிருக்கிறோம்? பாவிகளாக இருந்த நம்மை ஆண்டவர் நம்மளை நீதிமானாக மாற்றிருக்கிறார். நான் உங்களுக்கு ஒரு இது காமிச்சிருக்கிறேன் இல்லையா? ஒரு ஆண்டவத்தில் பிரிக்கப்பட்டோம். இயேசு நமக்காக வந்து மரித்ததுனால, மன்னிப்பு உண்டு பண்ணியதுனால, அந்த இயேசு கிறிஸ்துவை ரட்சகராக நம்ம விசுவாசிக்கும் போது நம்ம எல்லாரும் நம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நாமும் நீதிமான்களாக மாறுகிறோம். அப்போது பிதாவாகிய தேவன் நம்ம பார்க்கும்போது அவர் நம்மளை பார்க்குறதில்ல, இயேசு கிறிஸ்துவின் நீதியை அவர் பார்க்கிறார். அல்லேலூயா. அவர் நமக்குள்ள, நம்ம கிறிஸ்துக்குள்ளாக நம்ம மறைந்திருக்கிறோம். ஆண்டவர் நம்மையா இப்போ நம்மளாக பார்க்குறதில்ல, நம்மை கிறிஸ்துவுடைய நீதியாக நம்ம பார்க்குறதுனால நம்ம வரியில் நம்ம எடுத்துக்கொள்ளப்படலாம். அப்போ நம்ம இந்த உலகத்தில் ரட்சிக்கப்பட்டது இந்த நம்ம எல்லாம் வாழ்க்கையில் என்ன பண்ணோம்? உலகத்தில் நம்ம நீதிமான்கள் அறிந்து எல்லாத்தையும் நீதியாக நம்ம செய்யணும். நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்கிற காரியங்களில், கையில் செய்கிற காரியங்களில் எல்லாத்தையும் என்ன காணப்படணும்? நீதி காணப்பட வேண்டும். அதை மத்தேயுவில் சொல்கிறாரு, நீதி நிமிஷம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பரலோக ராஜ்யம் உண்டு. ஸோ இந்த அநீதியான உலகத்தில் நீதியாக நடப்பது ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் விசுவாசிகளே அதை விட்டு விடக்கூடாது. நம்மளுக்கு என்ன வந்தாலும் சரி, நம்ம நீதிக்காக நிற்கணும். அல்லேலூயா. அப்போ நம்ம நீதிக்காக நிற்கும்போது கர்த்தர் வரும்போது நம்ம நீதிமான்களாக அவர் பார்ப்பார். உலகத்தோடு ஓட்டிட்டு அப்புறமா ஆண்டவர் வரும்போது ஐயோயோன்னு நிற்கக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்கிற காரியம் எல்லாத்துலேயும் உத்தமம், நீதி, நியாயம் காணப்பட வேண்டும். அடுத்த ஒரு காரியம் எபிரேயர் 13:12. அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். இயேசு இரத்தத்தால் ஆண்டவர் நம்ம என்ன இருக்கிறார்? பாவத்தை மன்னிச்சுட்டாரு, நம்ம நீதிமன்றாக்கிட்டாரு. அல்டிமேட்டாக நம்ம யார்? பரிசுத்தவான்கள். அல்லேலூயா. அவர் ரத்தத்தால் ஆண்டவர் நம்மை பரிசுத்தம் பண்ணியிருக்கிறார். தட் மீன்ஸ் நம்ம பரிசுத்தவான்களாக மாற்றிருக்கிறார். அல்லேலூயா. சந்தோஷம் தானே? அது நிச்சயம் இருக்குதா? ஆமாம், அந்த நிச்சயம் இருந்தால் யாரும் பாவம் செய்ய மாட்டோம். ரைட்? எந்த கள்ளத்தனமும் பண்ண மாட்டோம். ரைட்? யாரையும் ஏமாற்ற மாட்டோம், யார் தலையும் தட மாட்டோம். ரைட்? அந்த நான் பரிசுத்தவான் என்கிற அந்த நிச்சயத்தோடு நம்ம வாழும்போது நம்ம உலகத்தில் எப்போதும்
நம் வாழ்க்கையில் உத்தமம், நீதி, நியாயம் காணப்படும். அல்லேலூயா. அதனால் நாம் அந்த ஒரு நிச்சயத்தோடு அதுதான் எபிரேயர் 10:29. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்றெண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானா இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். நல்லா யோசித்து பாருங்க. கிருபையாக தேவன் நம்மை ரட்சித்தார். அப்போ அவர் பெரிய வெளியேற இரத்தத்தால் நம்மை மீட்டு நம் பாவங்களை மன்னித்து நம்ம நீதிமான்களாகவும் பரிசுத்தமான்களாக மாற்றின அந்த இயேசு கிறிஸ்துவை நம்ம துக்கப்படுத்தக்கூடாது. அவரை நம்ம துக்கப்படுத்தினா அந்த 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 சிந்த ரத்தத்தை நம்ம துக்கப்படுத்துகிறோம். பிறகு அதுதான் 1 பேதுரு 1:15. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். அல்லேலூயா. நம்முடைய நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமான அந்த டாபிக் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு எடுத்து முடிச்சேன். பரிசுத்தராய் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தம்னு சொன்னால் எங்கே ஓடணும்? வெரி குட். லேவியராகமா 19ஆம் அதிகாரத்தில் அதில் மெயினாக 10 கட்டளைக்கு நம்ம கீழ்ப்படியணும், மறந்துடக்கூடாது. கூடவே அந்த கட்டளைகள் எல்லாத்தையும் சுருக்கி 2 கட்டளை அங்கே ஒரே கட்டளை என்ன? பார்க்குற சகுனத்தில் நீ அன்பு கூறு. அதனால் இந்த சிம்பிளாக நம்ம மறக்க முடியாத ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறார். அதை நம்ம கேட்கணும். லேவியராகமம் 20:26. கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். நம்ம ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, உலகத்தோடு ஒட்டி போகிற ஒரு வாழ்க்கை இல்லை, வெள்ளத்தோடு அடிச்சுன்னு போகிற வாழ்க்கை இல்லை, வெள்ளத்துக்கு எதிர்த்து நீர் ஓடுகிற ஒரு வாழ்க்கை நம்ம வாழ வேண்டும். ஆனால் ஆண்டவர் நம்ம பரிசுத்தம் பண்ணினார். அப்போ நம்ம பரிசுத்தவராகவே இருக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு ஒன்று செய்கிறாரு. நம்ம சில தான் பாவம் செய்கிறோம், நம்ம தெரியாமலும் செய்யணும். ஆனால் ஆண்டவர் நம்ம ரட்சித்துட்டார். தன்னுடைய சிந்தனை வெளியேற ரத்தம் வீணாக போய்விடக்கூடாது. அதனால் ஆண்டவர் நம்ம பாவம் செய்தோன்னா அப்படியே விட்டுறதில்லை. நம்ம பாவம் செய்தோம்னா என்ன ஆகிடும்? அவருடைய பிரச்சனத்துலேருந்து அவருடைய குடும்பத்துலேருந்து வெளியே போயிடுறோம், அவர் மந்தியிலேருந்து வெளியே போயிடுறோம். ஆனால் ஆண்டவர் அப்படி விட மாட்டார். அப்படி விட்டால் எல்லாருமே அது வெளியே போயிடுவோம். நீங்களும் சரி, நானும் சரி. ஒருத்தரும் அவரை பரிசுத்தமாக நம்ம தரிசிக்க முடியாது. அதனால் என்ன பண்ணுறாரு? விசுவாசத்தில் நம்ம பாவம் செய்யும்போது நம்மை ஆண்டவர் பரிசுத்தமாக நம்ம இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை சிட்சிக்கிறார். அதுதான் எபிரேயர் 12:10. அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். அல்லேலூயா. அநேக விசுவாசிகள் சில கஷ்டப்படுறோம், வியாதி வருது, வருத்தம் வருது, சில துன்பங்கள் வருது, நம்ம நிந்திக்கிறாங்க. அந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணணும்? சந்தோஷப்படணும். விசுவாசி நமக்கு ஒரு நஷ்டமோ தீமையோ கஷ்டமோ நஷ்டமோ வருத்தமோ வரும்போது நம்ம நின்று யோசிக்கோங்க, கர்த்தர் என்னை நேசிக்கிறார், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் தன்னுடைய பரிசுத்தத்துக்கு என்னை பங்குள்ளவனாக மாற்றுகிறார், எனக்கு அவர் கைவிடலை, என்னை நோக்கி பார்க்குறாரு சொல்லிட்டு அதனால் நம்ம ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்த வேண்டும், அவர் ஸ்தோத்திரிக்க வேண்டும். அதனால் அதை விட்டுட்டு நம்ம பின் வாங்கிட்டு போயிடக்கூடாது. அது மேலே அடி வாங்கி ஒரேடியாக இருதயத்தை நம்ம கடினப்படுத்தி விடக்கூடாது. நம்முடைய நோக்கெல்லாம் ஆண்டவர் வரும்போது அவரோடு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அதனால் ஆண்டவர் நம்ம சிட்சித்து நம்ம அவர் பிள்ளையாக வச்சுக்கொள்கிறார். அல்ல சரி, அடுத்த எபேசியர் 2:12-13. அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும்
இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். முன்னே நீங்கள் தூரமா இருந்தீங்க, இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள், இயேசு கிறிஸ்துனாலே, கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். ஹல்லேலூயா. முந்தி இஸ்ரேல் காணியாட்சி பண்ண ஆண்டவருக்கு இல்லாமல் நம்ம ஒரு தேவன் இல்லாமல் இருந்தோம். ஆண்டவருக்கு கிட்ட போக முடியாது, அவர்கிட்ட பேச முடியாது, தரிசிக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் நம்ம ஆண்டவர் கிறிஸ்துவுக்கு சமீபமாகிது. தட் மீன்ஸ் அவரோட கூட நம்ம கலந்து விட்டோம். அந்த இயேசு கிறிஸ்து இருந்தார், உலகத்தின் முடிவும் சகலனாக நான் உங்களோட கூடனே இருக்கிறேன். ஆனால் விசுவாசிங்க ரட்சிக்கப்பட்ட நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. நான் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிறேன், இயேசு கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னோடு கூட வருகிறார், அவர் என்னை கரம் பிடித்து நடத்துகிறார், என்னை அவர் காப்பாற்றுகிறார், என்னை போஷிக்கிறார் அப்படின்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. அதனால் முந்தைய தேவனற்றவர்களாக ஆண்டவருக்கு தூரமாக இருந்தோம். ஆனால் இயேசு அர்த்தத்தால் ஆண்டவர் நமக்கு ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டார். நமக்கு சின்ன போல, கணவன் மனைவி போல் நம்ம என்ன பண்ணோம், ஒன்றா ஆகிட்டோம். இந்த ஒரு பெரிய பாக்கியம் இயேசு அர்த்தத்தால் நமக்கு கிடைக்க பெற்றது. சரி, இன்னொன்று அடுத்த ஆசீர்வாதம் கொலோசியர் 1:20-21. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி, அல்லேலூயா, அவர் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. 21. முன்னே அந்நியராயும் துர்க்கிரிகளினாலே மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். நம் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. இந்த சமாதானம் இல்லாமல் தான் அநேக பேர் கஷ்டப்படுறாங்க இந்த உலகத்தில். ஆனால் நம்முடைய இயேசு கிறிஸ்துவனுடைய பேர் சமாதான பிரபு. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாகவே அவர் உலகத்தில் வந்து நமக்காக அவர் ஜீவ பலியாக தன்னை ஒப்பு கொடுத்தார். அந்த சமாதானத்தை ஆண்டவர் நமக்கு வைத்து சொல்கிறார், இல்லை உங்களுக்கு நான் சமாதானத்தை நான் வைத்து போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போது அப்படி தேவனிடத்தில் சமாதானம் பெற்ற நாம் நம்முடைய வாழ்க்கையில் நாமும் எல்லாரோடும் சமாதானமாக இருக்கணும். அல்லேலூயா. அதுதான் இன்றைக்கி கம்யூனியனுக்கு முன்பாக நம்ம ஆராய்ந்து பார்க்கறதுக்கு நம்ம எல்லாரோடும் சமாதானமாக இருக்கிறோமா, எல்லாரோடும் ஐக்கியமாக இருக்கிறோமா, மற்றும் செய்த பாவத்தில் நம்ம மன்னிச்சிட்டோமா, எந்த வைராக்கியமோ எந்த கசப்போ என்னது இருக்குதா என்று நம்ம பார்க்கணும். அதுதான் நம்ம ஒன்றும் படிச்சுட்டோம், அதை விட்டுட்டோம். எபிரேயரில் 12:14 யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குறதுனால் அநேகர் தீட்டுப்படாத படிக்கும். அல்லேலூயா. நம்ம தீட்டுப்படக்கூடாது. அப்படி தீட்டுப்படுத்து இருந்துமானால் நம்ம இருதயத்தில் மற்றவங்களை குறித்தது வெறுப்பு, வைராக்கியம், அவங்ககிட்ட பேச மாட்டேன், அவங்ககிட்ட நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்லாம் நம்ம அவங்கள்ட்ட சமாதானமாக இருக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம இருந்தோம்னால் நீங்கள் கர்த்தருடைய பந்திக்கு நீங்கள் வரக்கூடாது. ஆனால் ஒரு இது நீங்கள் கர்த்தருடைய பந்திக்கு முன்பாக வர்றதுக்கு முன்பாக யாராருக்கு மன்னிக்கணுமோ மன்னிச்சிடணும். யார்கிட்ட சமாதானமாக இல்லையோ, நான் கம்மின்னு எடுத்துகிட்டு போயிட்டு எல்லார் இடத்துலையும் நான் ஃபோன்லேயோ லெட்டர்லேயோ எழுதி நான் சமாதானம் ஆகிடுவேன், நான் எல்லா இடத்துலையும் ஒப்புரவாயிட்டு இருப்பேன்னு நீங்கள் உங்களை ஆராய்ந்து நிதானித்து நீங்கள் உங்களை சரி பண்ணி பாவ மன்னிப்பு பெற்று கர்த்தருடைய பந்தியில் வந்து பங்கு பெறணும். அல்லேலூயா. எனக்கு நம்ம எப்போதும் நம்ம பரிசுத்தமாக நம்ம வைத்துக்கொள்ள வேண்டும். சரி, அடுத்த
ஒரு பாயிண்ட்டு. வெளிப்படுத்தினல் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். தம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளையும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு வர்ஷிப்பில் கேட்டோம், கர்த்தர் நம்மை ராஜாக்களும் ஆசாரியருமாய் இருக்கிறார். என்ன ஒரு பெரிய பாக்கியம்! நம்ம நீதிமான்களாகவும் பரிசுத்தவான்களாகவும் மாற்றினது மட்டுமல்லாமல் நம்ம ராஜாக்களும் ஆசாரியருமாய் இருக்கிறார். நம்ம ராஜாக்கள் நம்ம என்ன பண்ணோம்? ராஜா மாதிரி நம்ம ஆளுக செய்ய வேண்டும். நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. நம்ம உள்ளத்தில் நான் ரசித்தான் எங்கள் வேலை என்ன செய்தாலும் சரி, நான் உள்ளத்தில் நான் கிறிஸ்துவுக்குள் நான் ராஜாவாக இருக்கிறேன். அவர் நான் ஒரு நாள் இந்த ஆள போகிறேன். அந்த நிச்சயம் அது மட்டுமல்ல, நம்ம ஆசாரியர்களாக நம்ம அவர் வைத்திருக்கிறார். ஒரு வசனம் படிங்க, வெளிப்படுத்தல் 5:9-10. தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராயிருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார். ஹல்லேலூயா. இந்த நிச்சயம் நம்ம இருக்கணும். நான் சொன்ன ஏற்கனவே நான் வேலை செய்யறதுக்கு ஃபார்மசிஸ்டாக தான் உலகத்தில் வந்தேன். இங்கே வந்தேன். இந்த மாதிரி ஒரு சபை இது மாதிரி வருமானு நினைக்கவே இல்லை. ஆனால் ஒன்று எனக்கு தெரியும், ரத்தத்தால் நம்ம ராஜாக்களும் ஆசிரியருமாக்கிருக்கிறார். அந்த ஒரு தைரியத்தில் கம்யூனியன்லாம் யார் கொடுப்பாங்க? நம்ம ஊர்லலாம் ஆசை தான் கொடுப்பாரு, சிஎஸ்ஐயில் ரெவரண்ட் தான் கொடுப்பாரு. ஆனால் அந்த வாக்கியத்தை நான் கையில் எடுத்தேன். இந்த ஊரில் அப்போ சபையே கிடையாது, எந்த ஐயரும் எந்த பாசம் ரெவரன்னு கிடையாது. அப்போ தேவன் என்ன ரட்சித்து என்ன ராஜாவும் ஆசிரியரும் ஆக்கிருக்கிறார். அதனால் தைரியமாக வீட்டில் என்ன பண்ணோம்? கம்யூனியன் சர்வீஸு தொடங்கணும். அதுக்கு உதவி தான் நெபினேசர் இருந்தாங்க. சரியா? அதனால் நம்ம யாருன்னு பரிந்து நம்ம அதை கையில் எடுக்கணும். அல்லேலூயா. அது எடுத்து கர்த்தர் நம்மோடு கூட வந்து கிரியை அவர் செய்வார். அது அப்போ அது மட்டும் இல்லை, நம்ம 1 பேதுரு இது 2 பாயிண்ட் ஒன்றா பார்த்துடலாம். 1 பேதுரு 2:9. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்துவால் நம்ம ரத்தத்தால் விசுவாசத்தினால் பாவத்தில் மன்னித்து அவர் பிள்ளைகளை மாற்றினுக்கிறாரு. நம்ம நீதிமான்களாக பரிசுத்தவான்களாக ராஜாக்களும் ஆசிரியமாக்கிறாரு. ஆனால் இந்த உலகத்தை ஜீவிக்கும் போது நம்ம கர்த்தருக்காக ஊழியம் செய்ய வேண்டும், தைரியமாக நம்ம செய்ய வேண்டும். அடுத்தது எபிரேயர் 10:19. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால். ஆனால் சொன்னாப்புல நம்ம இந்த பாட்டில் பாடினோம், ஆண்டவர் ஒரு புதிய மார்க்கத்தை நான் உண்டு பண்ணுறதில்ல. அந்த காலத்தில் பிரதான ஆசாரியம் ஒருத்தந்தான் அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக முடியும். ஆனால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நமக்காக வந்து தன்னுடைய ஜீவனை கொடுத்து அர்த்தம் செஞ்சதுனால மனுஷனுக்கும் அந்த கர்த்தருக்கும் இருந்த அந்த நடு திரைச்சிலை கிழிக்கப்பட்டது. அப்போ இனி நமக்குன்னு ஒரு தனியாக ஒரு ஆசாரியனோ ஒரு பாஸ்டரோ ஒரு பரிசுத்தமான விஷயம் நம்மளே ஆண்டவர் சமூகத்தில் நேராக போய் நமக்கு வேண்டிகளை நம்ம கேட்டுக்கலாம். அல்லேலூயா. அதுதான் நான் சொன்னேன், உங்களுக்கு ஏதாவது வேணும்னா உடனே அந்த கோபுரம் இந்த கோபுரம் அந்த ஊழிகாரங்க எழுதாதீங்க. விசுவாசிங்க நம்மளை என்ன இருக்கிறாரு, அவர் பிள்ளையாக மாற்றி பரிசுத்தவான்களாக நம்ம அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாரு. அதனால் உங்களுக்கு என்ன தேவையோ உடனே நீங்கள் நேராக என்ன பண்ணணும், டைரெக்டாக
ஆண்டத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். சரி, அடுத்த ஒரு பாயிண்ட்டு வெளிப்படுத்தல் 12:11. மரணம் நேரிடுகிறதாயிருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். அல்லேலூயா. இந்த ரேஸ் ரத்தத்தால் நம்ம பிசாசை ஜெயிக்கலாம். ஆமேன். பிசாசு ஏசு ரத்தம்னா ஓடிடும். ஆமேன். ஆனால் நமக்கு விரோதமாக பிசாசு வரும்போது ஏசு ரத்தத்தை நீங்கள் தைரியமாக உங்கள் கையில் எடுத்து அவனோட நீங்கள் போராடி ஜெயிக்கலாம். கடைசியாக யோவான் 6:53 என்று படிங்க. அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரருடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். அல்லேலூயா. இந்த ரத்தத்தால் நம்ம பிடிச்சி இந்த பரிசுத்த பந்தியில் நம்ம பங்கு பெறுவதனால ஆண்டவர் நமக்கு நித்திய ஜீவனை அவர் தருகிறார். அல்லேலூயா. அதனால் நீங்கள் கம்யூனுக்கு உற்சாகம் வந்துருக்கிறீங்க. ஆனால் அதுக்கு முன்னாங்க நம்ம ஆராய்ந்து நம்ம பாவத்தை ஆண்டத்தில் மன்னி சொல்லி மன்னி பெற்றுக்கொண்டு இந்த கத்திரி பந்தியில் பங்கு பெறுவோம். கத்தனை ஆசீர்வதிப்பார். சொல்ல பார்க்கலாம் 10 பாயிண்ட்டை. ஆண்டவர் இயேசு ரத்தத்தால் நமக்கு நம்ம பாவமன்னிப்பாக மீட்பு, நம்ம நீதிமன்றம் ஆக்கிறார், பரிசுத்தவான்கள் ஆக்கியிருக்கிறார், நம்ம ராஜாக்கள் ஆக்கியிருக்கிறார், நம்ம ஆசிரியர் ஆக்கியிருக்கிறார், தேவனோடு ஐக்கியம் பண்ணிக்கிறார், நமக்கு தேவனோடு சமாதானம் சொல்லுகிறார், ஒரு புதிய மார்க்கத்தை உண்டு பண்ணினார், சாத்தானை ஜெயிக்கிறதுக்கு செலுத்துகிறார், நமக்கு நித்திய ஜீவனை தருகிறார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவருடைய இரத்தத்தினால் நமக்கு கிடைக்கிற 10 ஆசீர்வாதங்களை இன்றைக்கு நாம் பார்க்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். எல்லாம் அவருடைய கிருபையாக இருக்கிறது. தூரமாய் இருந்த நம்மை அவர் சமீபமாய் அவர் மாற்றியிருக்கிறார். அவரை போல நம்மை மாற்றியிருக்கிறார். ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவரை ஜெயித்தீர்கள் என்ற வார்த்தையின்படி இரத்தத்தினால் தான் நமக்கு ஜெயம், நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. ஒரு பாடலின் வரிகளை நாம் உணர்ந்து பாடும்படியாக கவனித்து என்னோடு சேர்ந்து பாடும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற வல்ல இரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. முடிந்தவர்கள் சேர்ந்து சொல்லுங்க. இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற வல்ல இரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, எனக்கு விலையாக இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே, இரத்தமே சிந்தப்பட்ட எனக்கு விலையாக தூரமான புறஜாதி எனக்கு சொந்தமென்ற உறவை தந்த இரத்தமே, தூரமான புறஜாதி எனக்கு சொந்தமென்ற உறவை தந்த இரத்தமே, ஜீவனுள்ள புதிய மார்க்கத்தினுள், ஜீவனுள்ள புதிய மார்க்கத்தினுள் பிரவேசிக்க தைரியம் தந்த இரத்தமே,
பிரவேசிக்க தைரியம் தந்தது. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம். இரத்தமே ஏற பெற்ற ரத்தம், இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. இரத்தமே இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே, இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, இந்த நல்ல மாலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சமூகத்தில் வரவும் உம்முடைய பரிசுத்த பந்தியை நாங்கள் ஆசரிக்கவும் கர்த்தர் கிருபை செய்ததற்காக நன்றி. தொடர்ந்து எங்களை வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். உட்கார்வோம். ஹல்லேலூயா. இந்த வேளையிலும் ஒரு பாடல் பாடுகிற போது கர்த்தருக்காக கொடுக்கிற நேரம் உற்சாகமான காணிக்கைகளை கொடுக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். சிலுவை
யாவரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, இந்த நல்ல மாலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மை நாங்கள் ஆராதிக்க எங்களை நீர் பிரித்தெடுத்திருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆவியோடும் உண்மையோடும் நாங்கள் ஆராதிக்க நீர் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு கூட நீர் பேசினதற்காக நன்றி. புது உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் மூலமாக எங்களுக்கு கிடைக்கிற அநேக நன்மைகளை நாங்கள் அறிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள, அதன்படி வாழ, பயபக்தியோடு வாழ கர்த்தர்களுக்கு இரக்கம் பாராட்ட வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பேசின நம்முடைய தாசனையும் பலப்படுத்தும். ஆண்டவரே, இன்னும் பெரிய காரியங்களை அவரை கொண்டு நீர் செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய சபையை நீர் நாளுக்கு நாள் விருத்தி அடைய பண்ணுகிறதற்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, ஒவ்வொரு குடும்பங்களிலும் அநேக சாட்சிகளை நீர் இந்த மாதத்தில் எழும்ப பண்ண வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக இந்த நாளிலும் சில தேவைகளோடு, பிரச்சனைகளோடு, கண்ணீரோடு உம்முடைய ஆலயத்தை தேடி வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை நீர் தொடுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய இரத்தம் ஒரு பெரிய சர்வாங்க சுகத்தை தருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபையினால் அவர்களை நிரப்பும். அப்பா, எல்லா தேவைகளையும் நீர் சந்திக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தடைகள் இந்த மாதத்திலே மாறட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வேலை இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு நல்ல வேலைகளை நீர் தந்து ஆசீர்வதிக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து உமக்காக நாங்கள் வாழ, உம்மை போல நாங்கள் மாற எங்களுக்கு நீர் கிருபை தாரும். எங்களை ஒரு ஜீவ பலியாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யம், ஐக்கியம், சமாதானம் இன்றும் என்றும் சதாகாலங்களிலும் நம்மோடு கூட இருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையை பிரஸ்நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். God bless you. Hallelujah. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக.